ஆக அத்தனையும் ஊழல், கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். அதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்குள்ள வேறுபாடு. அண்ணா திமுக ஆட்சிக்கின்ற பொழுது மத்திய அரசோடு இணைந்து இணக்கமான உறவு வைத்த காரணத்தினால இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு திட்டத்திற்கு 63,000 கோடி பெற்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 118 கிலோமீட்டர் ரயில்வே பாதைகள் அமைக்க 63,000 கோடி மத்திய அரசிடமிருந்து நாம் பெற்றோம். மத்திய அரசிடமிருந்து நாங்க பெற்றோம். இணக்கமா உறவு இருந்தது. மத்திய அரசு அள்ளி கொடுத்தது. இன்றைக்கு சென்னை மாநகர மக்களுடைய போக்குவரத்து நெரிசல் முற்றிலும் குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மத்திய அரசுடைய அணுகினோம். பிரதமரை சந்தித்தோம், கோரிக்கை வைத்தோம். பிரதமர் அவர்கள் 63,000 கோடி மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்படும் செய்து அறிவிப்பை கொடுத்து மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மரியாதைக்கு அமித்ஷா அவர்கள் நேரடியாக சென்னைக்கு வந்து அடிக்கல் நாட்டப்பட்டது. இது அண்ணா திமுக வரலாறு, அண்ணா திமுக சாதனை. இப்படி ஏதாவது ஒரு சாதனை திமுக ஆட்சியில் பார்க்க முடிந்தா? எத்தனை பாலங்கள் கட்டி கொடுத்திருக்கிறோம், அற்புதமான சாலைகளை வடிவமைத்து கொடுத்திருக்கிறோம். தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு வரை உயர்மட்ட பாலம் மத்திய அரசு அனுமதி வாங்கணும், கிடப்புல போட்டாங்க. இதுவரை நடக்கல. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தா அந்த திட்டத்தை தொடர்ந்து நிறைவேற்றி போக்குவரத்து நெரிசல் இல்லாம பார்த்துக்குவோம்.